இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்ப என்னன்னா, நமக்கு என்ன வேணுமோ, அது பணமோ, இல்ல ரிலேஷன்ஷிப்போ, இல்ல பிசினஸோ, இல்ல எது வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். பட் எதை பேஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னா, வெரி சிம்பிள் ஃபார்முலா. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஃபார்முலா தான். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ, அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துலதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருந்தா நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம். அது எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே ஃப்ரீக்வன்சி. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படிதான் இருக்கு. இது சொன்னது யாருன்னு பார்த்தா நிக்கோலா டெஸ்லா. சரி, நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில, இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குன்னா எல்லாமே உயிருள்ள உயிருள்ளாத எல்லாமே ஒரு எனர்ஜி தான். இந்த எனர்ஜிய அதுதான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. இது பிசிக்ஸ். இந்த எந்த பொருளும் எல்லாமே மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஆட்டம் நியூக்ளியஸ். ஆட்டம்ல நடுவுல இருக்கிறது நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்ல இருக்கிறது புரோட்டானும் நியூட்ரானும். புரோட்டான்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்றது நியூட்ரலி சார்ஜ். அதை சுத்தி இருக்கிற நீள்வட்ட பாதையில சுத்துறது எலக்ட்ரான். இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. சோ நம்மளோ இல்ல எந்த பொருளையோ ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா அப்படியே பார்க்கும்போது ஃபைனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டிகலாவோ ஒரு வேவா தான் நம்ம இருக்கும். நம்மளா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துல, பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்துல. அதுவும் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நம்மளும் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலாம். அது எப்படி? இப்ப உதாரணத்துக்கு பணம். பணத்தை நமக்கு என்ன பணம் வேணும், எந்த பணம் அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ரேடியோ ரேடியோ வச்சிருக்கீங்க. ரேடியோவில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்டேஷனை கேட்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஃப்ரீக்வன்சியை நீங்க டியூன் பண்ணணும். உதாரணத்துக்கு 93.5 வச்சாதான் சூரியன் எஃப்எம் வரும். அதே 98.3 வச்சா ரேடியோ மெர்ச்சி வரும். எல்லா ஃப்ரீக்வன்சி எங்க இருக்குன்னா நம்மளை சுத்தி தான் இருக்கு. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ, எதை நம்ம அதை டியூன் பண்றோமோ அதே மாதிரி பணத்துக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. எல்லாமே ஏன்னா எமோஷன், நம்மளுடைய எமோஷனுக்குள்ளே நம்மளுடைய என்ன உணர்வுகள், அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இதுக்கு ஃப்ரீக்வன்சி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய எமோஷன் தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு சில அலவரிசையில பிரபஞ்சத்தை நோக்கி போய் அதே மாதிரி உள்ள அலவரிசையை ஒத்தவை இருக்கும். இது நார்மல் லைஃப்ல உங்களுக்கே நடந்திருக்கும். ஏதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாப் வேணும், ஒரு ஜாப்பை பத்தி இந்த மாதிரி இடத்துல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போகணும் அப்படின்றத பத்தி தீவிரமா நீங்க திங்க் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். அதை நீங்க ஆக்ஷன்ல இறங்கினா ஃபைனலா அந்த வேலை கிடைச்சிடும். வேலை மட்டும் இல்ல, பணமும் அப்படித்தான். இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை, நிறைய கடன் ஆயிடுச்சு. இதுல இருந்து வெளியே வர முடியல, நகை கடன். இப்போ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் அதுக்கு எத்தனையோ இருக்கு. வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், இல்ல அது ஷேர் மார்க்கெட் மூலமா ஒரு ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம். இல்ல ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கும் போது போதுமான அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இல்ல நாலேஜ் இருந்தாலும் அந்த எமோஷனால நம்ம ஒரு கட்டுப்பாடு இல்லாம நம்ம பணத்தை ட்ரேடிங்ல விட்டுருலாம். நம்ம நினைக்கலாம், இல்ல நான் யாரையாவது நம்பி நம்ம ஏமாந்துருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் பணம் போயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு. பணம் சம்பாதிக்கிற பணத்தை வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு, நகை கடை கட்டணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும், அவருக்கு மேரேஜ், அவரு உடனே டிமாண்ட் பண்றாரு. இந்த மாதிரி சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரும் இம்மிடியேட்டா கொடுங்கன்னு ஒரு டிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும். ரொம்ப டார்ச்சர் ஆயிடும், மன உளைச்சல் ஆயிடும். இப்போ மன உளைச்சல் ஆகும்போது இந்த மன உளைச்சல் இதுதான் எமோஷன். இது என்ன எமோஷன்னா நெகட்டிவான எமோஷன்.
இந்த நெகட்டிவான எமோஷனுடைய ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது நம்ம உடம்ப சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அதை குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். பட் இதை யோகி கிளாசிக்கல ஆறான்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஏன்னா இந்த பிசிக்கல் பாடிக்கும் இந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த குவாண்டம் ஃபீல்டு, இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, இந்த எனர்ஜி ஃபீல்டு, இந்த ஆரா. அதுல என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா நம்மளுடைய நம்ம தாட் எப்படி யார் கிரியேட் பண்ணாரு? நம்ம தாட் பிரெயின் தான் கிரியேட் பண்ணாரு. நம்ம ஐம்புலன்கள் மூலமா ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை பிரெயின் ரிசீவ் பண்ணி ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் தாட். இந்த தாட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீலிங். இந்த ஃபீலிங் எங்க கிரியேட் ஆகுதுன்னா ஹார்ட். பிரெயின் கிரியேட் பண்றது தாட்டு, ஹார்ட் கிரியேட் பண்றது ஃபீலிங். இதுதான் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இந்த தாட்டு தான் எலக்ட்ரிக்கு, இந்த ஃபீலிங் தான் மேக்னெட்டிக். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம உடம்பு சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. அதுல என்ன இருக்கோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை, கடன், எப்படி இந்த வெளியே வர போறேன், என்ன பண்ண போறேன் தெரியல, இப்படியே போச்சு என் லைஃப், என்னது நான் ஊருக்கு போறதா போக வேணாமா, இல்லை ஏதாவது என்னதான் பண்றது, அப்போ நம்ம இப்படி பல சிந்தனைகள், எல்லாமே சிந்தனைகள்லாம் இருக்கும். அப்போ உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன சிந்தனை இருக்கோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ண. அதுதான் எண்ணம் போல வாழ்க்கை. இதுக்கு இதுக்கு நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா நமக்கு நல்லது நடக்குமானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம என்ன எண்ணம் கழிச்சிருக்கோம், நெகட்டிவான எமோஷனலை வச்சுக்கிறதால அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் பிரபஞ்சத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். நான் சொல்ற எக்ஸசைஸை நீங்க பண்ணீங்கன்னா மாறிடும். இது ஃபாலோ பண்றது ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லை. பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து வெளியே வரணும், இதை தவிர வேற வழி இல்லை. முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு பணம் வேணும், முதல்ல எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றத ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். எழுதி என்ன வட்டி என்னன்றத அதெல்லாம் எழுதணும். டீடைல்ஸ், எவ்வளவு பணம் தேவைங்க, என்ன பணம் நமக்கு வேணும், அர்ஜென்ட்டா இந்த பணம் இருந்தா இப்போதைக்கு பிரச்சனையை தீர்க்க முடியுன்றத முதல்ல ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க டெய்லி காலையில தூங்குறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன். என்ன மெடிடேஷன்னா ரொம்ப பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரோல்லாம் இல்லை. 4 செகண்ட் மூச்சை உள்ள எழுங்க, 4 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க, 4 செகண்ட் வெளிப்படுத்துங்க, 4 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. இதை பண்ண உடனே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கொஞ்சம் மைண்டு, பாடி எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பணம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அதை நீங்க அரைவ் பண்ணிப்பீங்க. சும்மா நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பேப்பர்ல எழுதியிருக்கணும். ஏன்னா பேப்பர்ல எழுதுனதுதான். ஏன்னா நிறைய பேரு தன்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த காதுல இருந்து இந்த காது வரைக்குமே ஸ்டோர் பண்ணுவாங்க. அது பண்ணா வேலை நடக்குமா? நடக்காது. நீங்க என்ன பண்ணா இத பிளாங்கா விடுங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல கூட ரேம் நீங்க டெஸ்க்டாப்ல நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சிருந்தா ப்ராசஸிங் கம்மியாயிடும். அது மாதிரி எல்லாத்தையும் இதுல போட்டோம்னா குழம்பாயிடும். அதனால ஒரு பேப்பர் எடுத்து தெளிவா எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும், இது இருந்தா உடனே முடியும் அப்படின்னா அது எழுதி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அத மைண்ட்ல நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ பண்ணிட்டு கண்ணை மூடி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துடுச்சு. அது கேஷாவோ இல்ல அக்கௌண்ட்லயோ வந்துடுச்சு. அது எப்படி வரும், எங்க வரும்ன்றது ஆராய்ச்சி உங்களுக்கு வேண்டாம். அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. அந்த பணம் உங்களுக்கு வந்த உடனே நீங்க எந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்களோ, அந்த மகிழ்ச்சியை உணர்றீங்களோ, அதை அப்படியே மகிழ்ச்சியை உணருங்க, வெளிப்படுத்துங்க. அதை வச்சு இமீடியட்டா என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டா எந்த அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ அதை கற்பனையில நீங்க பாக்குறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸசைஸ் ஓவர். இது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஈவன் 1 மினிட். மேக்சிமம் நீங்க டைம் வச்சா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுங்க. கொஞ்ச நேரம்
ரிலாக்ஸ் பண்றது, உட்காரத்துக்கு எல்லாம் இதை பண்ணுங்க. எப்பெல்லாம் பண்ணணும்? காலையில தூங்கி எழுந்தவொடனே எப்படி? தூங்கி எழுந்து கண்ணை திறக்காம இந்த எக்ஸசைஸ் உடனே பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய பிரெயினுடைய ஃப்ரீக்குவன்சி 4 இருக்கு. ஒன்னு பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. நல்ல தூக்கத்துல இருக்கும்போது தான் நம்ம டெல்டால இருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் தீட்டால, அப்புறமா தூங்கவும் இல்லை விழிக்கவும் இல்லை, இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது தான் ஆல்பா. அந்த ஆல்பா நிலைமையில இருக்கும்போது தான் நம்ம ஆழ் மனசு திறந்து இருக்கும். இப்போ உங்க ஆழ் மனசுல தினம் தினம் பிரச்சனையை பத்தி நினைச்சு நினைச்சு உங்க ஆழ் மனசு அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, கிளாஸ், கண்ணாடி கிளாஸ்ல நல்லா தண்ணி பார்க்கறது ஒயிட்டா இருக்கு, நல்லா பார்க்க தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஒரே ஒரு டிராப் ப்ளூ இங்க மேல டிராப் பண்ணா தண்ணி ஃபுல்லா என்ன ஆகும்? ப்ளூவா மாறிடும். இப்போ அந்த ப்ளூவை தண்ணியில இருந்து ப்ளூவை நீங்க பிரிக்கணும். பிரிக்க முடியுமா? முடியும். எப்படி? தொடர்ந்து மேல நீங்க தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ளூ காணாம போயிடும். அத மாதிரி உங்களுக்கு இந்த கண்ணாடி டம்ளர் தான் நீங்க, இந்த தண்ணி தான் உங்க ஆழ் மனசு. நீங்க நினைச்ச இந்த ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட எண்ண உணர்வுகள் தான் அந்த ப்ளூ இங்கு. அதை வெளிப்படுத்த முடியுமானா நீங்க வெளிப்படுத்த முடியாதுன்றீங்க. நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து தண்ணியை ஊத்தினா வெளியே வரல. அது மாதிரி நான் சொல்ற இந்த எக்ஸசைஸ தொடர்ந்து காலையில தூங்கி எழுந்த உடனே, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, எப்பெல்லாம் மைண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பெல்லாம் இதை நீங்க ஊத்த 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 என்ன ஆகும்னா உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோக்ராம் ஆயிடும். உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோக்ராம் ஆகி எப்படி ப்ளூ கலர்லாம் வெளியே போயிடுச்சோ அத மாதிரி உங்களுக்கு இந்த உணர்வு வந்துடும். எந்த உணர்வு? பணத்தை கடனை கொடுத்து முடிச்சு அதை கிளியர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பா முடிஞ்சதுப்பா அப்படின்ற எண்ண உணர்வை தான் நீங்க ஸ்டோர் பண்றீங்க. சரி, இப்படி ஸ்டோர் பண்ணா நமக்கு நடத்துருமா அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எந்த மாதிரி டெய்லி எண்ணங்களை வச்சிருக்கோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்ம சப்கான்சியஸ ப்ரோக்ராம் பண்ணணும். சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ இதுதான் சிக்னல் அனுப்புது. நம்ம உடம்பு செல்போன் டவர் மாதிரி பிராட்காஸ்ட் பண்ணுது சிக்னல். இந்த சப்கான்சியஸ்ல இருக்கிற விஷயம் தான் சிக்னலா உங்ககிட்ட இருந்து பிராட்காஸ்ட் ஆகி வெளியே போகுது. அதே மாதிரி ஒரு சிக்னலை அட்ராக்ட் பண்ணி வருது. அதனால இப்போ இந்த சப்கான்சியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது எப்படி எங்கேயோ ஏதோ ஒரு சோர்ஸ் எப்படியோ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு சோர்ஸ் அது எப்படி வரும் அப்படின்ற வழிமுறையை பத்தி நீங்க போக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எண்ட் ரிசல்ட். இததான் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபோக்கஸ் எண்ட் ரிசல்ட், வேஸ் அண்ட் மீன்ஸ் இன்கம் ஆட்டோமேட்டிக்லு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க போக்கஸ் பண்ண போறது ரிசல்ட்டை தான், எப்படி வரும்ன்றத போக்கஸ் பண்ணாது. நான் சொல்ற இந்த விஷயத்த ஒரு 21 நாள் தொடர்ந்து காலையில தூங்கி எழுந்துக்காம அரை தூக்கத்திலேயே இதை வேலை பண்ணணும். நைட்டு கண்ணை மூடி விடையே தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது நான் சொல்ற இந்த வேலையை பண்ணணும். இத காலையில நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை கம்பல்சரியா பண்ணி, அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நான் சொல்ற இந்த விஷயத்த பண்ணுங்க. இதுக்கு நீங்க எடுத்துக்க போற டைம் மேக்சிமம் 5 மினிட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா 1 நிமிஷம் போதும். சரி, அதெல்லாம் சரி. ஆனா திடீர்னு கடன்காரன் போன் பண்ணா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுமே. அப்ப நான் என்ன பண்றதுன்னா, கடன்காரன் போன் பண்ணா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம இருக்காது, கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். அப்ப என்ன அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நான் சொன்ன இந்த 4 செகண்ட் உள்ள, 4 செகண்ட் ஓல்டு, 4 செகண்ட் வெளியே, 4 செகண்ட் ஓல்டு, இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஓடி போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, பணம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைச்ச மாதிரியும் அதன் மூலமா எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கிறத மட்டும் வெளிப்படுத்துறீங்க. கணேஷ், இத தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பர் ஆயிடும். இதுதான் சொல்யூஷன். ஓகேவா? இதான் ஃபாலோ பண்ணுங்க. பட் இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன, அட்வான்ஸ்டு குவாண்டம், அதுதான் குவாண்டம் ஜம்பிங் சொல்றாங்க. அது என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த மெத்தடை நீங்க பண்ணுங்க. இன்னொரு மெத்தடுக்கு பேரு குவாண்டம் ஜம்பிங். அது அட்வான்ஸ்டு குவாண்டம் மேனிஃபெஸ்டிங். அது என்ன அப்படின்னா, இந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல தான் எலக்ட்ரான்
நியூக்ளியஸ் தான் புரோட்டானு நியூட்ரான் இருக்கு. அதை சுத்தி ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்ல இருந்து ஒரு ஏரியால இருந்து அந்த 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 அணுவை தான் வந்து குவாண்டம் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும். இதுக்கு பேர் வந்து குவாண்டம் ஜம்பிங் பேர். இது சயின்ஸ். இந்த சயின்ஸை பயன்படுத்தி நமக்குள்ளேயும் ஆட்டம் தான் இருக்கு. நம்மளுடைய செல்ஃப் முன்னேற்றத்துக்கு பிரச்சனைல இருந்து வெளியே வரத்துக்கு அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப இங்க இருக்க நீங்க ஒரு நபர் பிரேம்ராஜ். இந்த பிரேம்ராஜ் இங்கதான் தமிழ்நாட்டுல இந்தியாவுல இல்ல ஒரு பிரேம்ராஜ்னா வேற ஒரு யூனிவர்ஸ்லயும் பிரேம்ராஜ் இருக்கார். அவருடைய இன்னொரு வருஷன். இங்க இருக்கிற பிரேம்ராஜ் வருஷன் 1. இன்னொரு பிரேம்ராஜ் வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கு. வேற ஒரு உலகம்னா வேற ஒரு பிரபஞ்சத்துல இருக்காரு. அது மாதிரி பிரபஞ்சம் எத்தனை இருக்குன்னா மல்டி யூனிவர்ஸ் இருக்கு. அப்போ மல்டி யூனிவர்ஸ்ல உங்களை மாதிரி அங்கங்க இருப்பாங்க. பட் இங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனா இன்னொரு பிரபஞ்சத்துல அந்த பிரேம்ராஜ் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பல பயங்கர கோட்டீஸ்வரனா இருப்பாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவருடைய எனர்ஜிய நீங்க உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுல காப்பி கேட் பண்றீங்க. நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கும். இந்த மெத்தட் எப்படின்னா, அவர்கிட்ட டெய்லி இந்த மெடிடேஷன் மெத்தட் மூலமா அவரை பாக்குற மாதிரியும் அவர்கிட்ட பேசுற மாதிரியும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ரிதமை அப்படியே உங்களுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட எண்ணம் உணர்வு எல்லாமே அந்த கோட்டீஸ்வரம் மாதிரியே இருக்கும். ஏன்னா அவரோட பழகுறீங்க இல்லையா, அப்படியே ஆயிடும். இது கற்பனையில தான், விசுவலைசேஷன். உங்களுடைய வெர்ஷன் 2 பழகிட்டீங்க இல்லையா, இதை அப்படியே நீங்க கொண்டு வந்தாக்க நீங்க மாறுவீங்க. ஏன்னா உங்க எண்ண உணர்வை மாத்திரம் உங்க பயோ எனர்ஜெட்டிக். இன்னும் சொல்ல போனா அது எக்ஸாம்பிள் எப்படி நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சினிமா பயன்ல சொல்ல போனா முழு சந்திரமுகியா மாறுறீங்க. சாதாரண இருந்த ஒரு கேரக்டர் வந்து சந்திரமுகியை பார்த்து 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 ஒரு ஸ்டேஜ்ல சந்திரமுகியா மாறிடுறாங்க இல்லையா, அத மாதிரி நீங்க வெர்ஷன் 2 மாறிடுறீங்க. வெர்ஷன் 2 மாறும்போது உங்களுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு எண்ண உணர்வுகள் இருக்கும்போது இதை தான் நீங்க பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது 2வது மெத்தட். இந்த 2வது மெத்தடை பயன்படுத்துறதுல உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் ஈஸியா இருக்கு சார், ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படின்னா, அதை ஃபாலோ பண்றதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் கூட வந்து நான் சப்போர்ட் பண்றதுக்கு டெய்லி பேஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். என்னென்னலாம் பண்ணுவேன் நான். 1, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுன்றது, உங்களுக்கு அதை ரெடி பண்ண முடியல, ரெடி பண்ணணும்னா அது எவ்வளவு தேவைன்றது, அதை கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனியா ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன், டெம்ப்ளேட் எக்ஸல் ஷீட். அதுல உங்களோட மணி ப்ளூ பிரிண்ட்னு வச்சிருக்கேன். அதுல உங்களுடைய வரவு செலவு என்ன, உங்களுடைய நெட் ஒர்த் என்ன, டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுங்க, பினான்சியல் லாங் டேர்ம் கோலை வந்து பிக்ஸ் பண்ணி தருவேன். 2வது, உங்களுடைய இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத உங்களை வந்து டோட்டலா வந்து உங்களை அனலைஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு குவாண்டம் சென்சார் இருக்கு. அந்த குவாண்டம் சென்சார் மூலமா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கு, உங்களுடைய தாட் பேட்டர்ன் இப்போ எப்படி இருக்கு, உங்க சர்வைவல் எப்படி இருக்கு, சந்தோஷம் எப்படி இருக்கு, தன்னம்பிக்கை எப்படி இருக்கு, உங்களோட லவ் கம்பேஷன் எப்படி இருக்கு, உங்களோட கம்யூனிகேஷன் எபிலிட்டி எப்படி இருக்கு, கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் என்னுடைய குவாண்டம் சென்சார் மூலமா டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் உங்களை அனலைஸ் பண்ணிடுவேன், ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணுவேன். 1. 2வது ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் நெகட்டிவ் தாட் என்ன அப்படின்றத அதையும் ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதையும் சரி பண்றோம். 3வது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுறது நம்ம கிளாரிட்டி பிக்ஸ் பண்ணணும். அந்த பணத்தை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுல, இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு, அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, மாடரேட்டா இருக்கா, ஹையா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, லோவா இருக்கா அப்படின்றத அதையும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னதான் நம்ம வந்து பக்காவா எல்லாம் கரெக்டா நம்ம பாசிட்டிவாவே நான் சொன்னதெல்லாம் பண்ணாலும் உங்களை மீறிய ஒரு சில சக்திகள் உங்களுடைய எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்றது இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உங்க எனர்ஜி ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்க கண்ட்ரோல்ல கிடையாது.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளானட். இந்த பிளானட்டோடைய ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அது உங்களை தூக்கியும் விடும், வேலையும் பண்ணும். அப்போ அந்த ரேடியேஷன் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதா என்னன்றதான் பார்த்துடலாம். வெளியிருந்து வர நெகட்டிவ் தாட்டு, இதுல எல்லாம் சொல்றாங்களா பிளாக் மேஜிக், அந்த மாதிரி ஏதாவது அது வந்து உங்களோட எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுதான்னு அதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு கிட்டத்தட்ட ஒரு 8, இன்னொன்னு எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, மேன்மேடு ஃப்ரீக்வன்சி, அதாவது டவர்ல இருந்து வர்றது, செல்போன்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சியை நம்ம எனர்ஜி ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணும். இன்னொன்னு தூக்கம் இல்லாம இருந்தாலும் எனர்ஜியை டிஸ்டர்ப், நம்ம ஆறா சரியா இல்லாம எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணும். சரியா தூக்கம் இல்லாம சரியான ஃபுட் இல்லாம இருந்தாக்கா நம்முடைய செல்லோடைய வோல்டேஜும் கம்மியாகி அந்த செல்லுலார் லெவல்லையும் கொஞ்சம் அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபேக்டர் இருக்கு. இந்த 8 ஃபேக்டர் எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அதையும் பார்த்துருக்கேன். இது 4 ரிப்போர்ட் எடுத்துருவோம் அனலைஸ் பண்ணி. இது இல்லாம உங்க சப்கான்சியஸ்ல இருக்கிற பதிவுகள் என்ன இருக்குன்றது அதையும் பார்த்துருவோம். இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாம இதை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல ரிப்போர்ட் வந்துடும். ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கறது மட்டும் இல்லை, இத என்ன பண்ணா உங்க எனர்ஜி ஃபீல்டை சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு குவாண்டம் ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கை டிஸ்டன்ஸ் மூலமாவே உங்களுக்கு டெய்லி ஒரு 1/2 hour பேஸ்ல உங்களுக்கு அனுப்பி சரி பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் நீங்களா இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் வேற எதுவும் உங்களுக்கு தடை இது பண்ணாம இருக்கிறதுக்கு அதையும் பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க மைண்ட் டைவெர்ட் ஆகாம இந்த இது சம்பந்தப்பட்ட லைஃப் ஸ்கில் வந்து நான் வீடியோ வச்சு நான் பேசின வீடியோ இருக்கு. என்னென்ன லைஃப் ஸ்கில் இருக்குன்னா, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கத்துக் கொடுக்காத விஷயங்களை நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்க லைஃப் டைம் ஆக்சஸ். அதுல நீங்க என்ன பார்க்கலாம், நீங்க வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கு தேவையானது எப்படி அச்சீவ் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். அதே அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு எமோஷனல் இம்பேலன்ஸ் வரத்துக்கு, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கேட்டு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்றது, பணம் நம்ம சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி பிளான் பண்றது. ஒரு செலவு பண்றோம்னா அது வந்து நமக்கு தேவையா, அது விருப்பமான செலவா, அதாவது தேவையா விருப்பமா பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்னா விருப்பமான செலவெல்லாம் தேவை லிஸ்ட்ல சேர்த்ததால எக்கச்சக்கமா செலவு பண்ணி கடன்ல போய் மாட்டோம். அப்போ கடன் எதனால ஆகுது, அந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் கூட வீடியோல இருக்கு. அது வந்து மணி வெல்னஸ் 2.0 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பார்த்து உங்களை அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம டெய்லி 15 நிமிஷம் என்கிட்ட நீங்க பேசுவீங்க. என்ன பேசுவீங்க, என்ன கோலை செட் பண்ணீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்ன எக்ஸசைஸ், அந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்றீங்க. இங்க நான் என் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி யூனிங் பண்றேன். அன்றாட லைஃப்ல நீங்க உங்க மைண்ட் வந்து லோ எனர்ஜியா போகாம ஹை எனர்ஜியா இருக்கிறதுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்தா டெய்லி பேஸ்ல நீங்க ஏதாவது சொல்லும் போது அதை சரி பண்ணி உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கைடன்ஸ் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஹேண்ட் ஹோல்டு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். இது எத்தனை நாள் பண்ணுவேன் அப்படின்னா 7 days. இதுக்கப்புறம் நான் நியாயமா பார்த்தா 21 நாள் பண்ணணும். ஏன்னா 21 நாள் உங்களை ஃபாலோ பண்ணி கூடவே கொண்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் விட்டா கூட நீங்க அப்படியே அது பழக்கமாயிடும். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வண்டு என்ன பண்ணது, ஒரு ரூமுக்குள்ள வந்துருச்சு, ஒரு கதவுல இருந்து வந்துருச்சு. இந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வண்டு என்ன பண்ணது, போக பார்க்குது, அந்த வண்டு கதவு க்ளோஸ் ஆயிடும். இந்த கதவு க்ளோஸ் ஆகிறோம்னா கதவுல போய் இடிச்சுக்குது, முட்டுது, மோதுது, அங்கேயே டயர்ட் ஆகி அப்படியே கீழே விடுது. ஆனா அந்த வண்டு கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தா பக்கத்திலே இன்னொரு டோர் பெருசா ஓபன் ஆகி இருக்கு. அது வழியா அது ஜஸ்ட் ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு 4 செகண்ட்ல பறந்து வெளியே போயிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு வழி அதுதான் இதுதான் வழி, இதை விட்டா வேற வழி. அதே மாதிரிதான் நிறைய பேரு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு 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 எமோஷன்ல பணத்தை நிறைய செலவு பண்ணி விரயம் பண்ணி கடன்ல போய் மாட்டிக்கிட்டு அது வெளியே வர்றதுக்கு என்ன வழி தெரியாம ஒரே வழியே போய் முட்டி மோதி பண்றோம். இப்ப நான் சொன்னதுதான் 2வது வழி. பிரச்சனைக்கு வழி இருக்கு, இன்னொரு வழியை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க பிரச்சனையில இருந்து வரலாம். இதுதானா இல்ல, அது இது பண பிரச்சனை மட்டும் இல்ல, அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும்,
வேற எந்த இல்ல தொழிலாகட்டும் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம்.